தட்சிணாமூர்த்தி சார் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் உரையாற்றி பார்க்கிறேன். பிரிவினைவாத சக்திகள் இப்போ ரொம்ப அதிகமாக இருப்பதாக நான் உணர்றேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல முனைவர் குமாரவேலி போன்றவர்கள், இங்கே இருக்கக்கூடிய வரதராஜன் சார் போன்றவர்கள், தட்சிணாமூர்த்தி சார் போன்றவர்கள், நகர்மன்ற தலைவர் சேர்மன் போன்றவங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்து இது போன்ற நிகழ்வுகளுக்கு இங்கு வருகை தந்திருப்பதே பார்த்தோம் அப்படின்னா, அறந்தாங்கி மண் எப்போதுமே இந்த மத நல்லிணக்கத்தை கடைபிடித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மண் அப்படிங்கிறத மற்றும் ஒரு முறை இந்த தமிழகத்துக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். நிச்சயமா நம்ம எல்லாரும் இந்த மண்ணில் நிகழக்கூடிய இந்த சமூக நிகழ்வை தமிழகம் என்றும் இந்தியாவென்றும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பாக ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் காலை முதல் அவர்கள் எச்சியோட முழுமையான அவங்களுடைய ஒரு அதாவது சிறப்பான ஒரு திறமை என்பது அவங்கள்ட்ட தான் நம்ம நிறைய ஒரு கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி தன்னுடைய சார்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சகோதர சகோதரிகள், இஸ்லாமிய சகோதரிகள், அவர்களால் சிறப்பாக இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு சமூக நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அனைவரால் இன்று சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு இங்கு எங்களை அழைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற முபாரக் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த நேரத்தில் ஒரு அன்பான அழைப்படையும் வருகின்ற சனிக்கிழமை 22 அன்று நமது செலக்ஷன் கல்வி குழுமம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படக்கூடிய இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வு மிக சிறப்பாக 11வது ஆண்டாக நடைபெற இருக்கிறது. அதில் அனைவரும் கலந்து கொண்டு இதை அழைப்பாக இருப்பது அனைவரும் கலந்து கொள்ள அப்போது கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அறந்தாங்கி வர்த்தக சங்கம் சார்பாக வருகின்ற 21 வெள்ளிக்கிழமை என்று நமது வர்த்தக சங்க காலை நடைபெறுகின்றது. அதிலும் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 24 அறந்தாங்கி இந்த ஸ்போர்ட்ஸ் சிட்டி ரோட்டில் சார்பாக கேம்பிரிட்ஜ் கேட்ரிங் கல்லூரியில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் அந்த நிகழ்வுடன் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அறந்தாங்கி நகர்மன்ற தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் ஆனந்த் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள். இந்து முஸ்லிம் ஒற்றுமை அடையாளம்தான் இந்த ரம்ஜான் பெருவிழா. இந்த ரம்ஜான் பெருவிழாவை இங்கு மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் மாமன்னர்களாக அறநம்பிகளாக காலம் உள்ளவரை என்றும் ஒற்றுமையாக வாழ்வோம் என்று கூறி அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவி நிறுவனத்தின் சார்பாக இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்த நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளேன். இந்த ரம்ஜான் மாதத்தின் நோன்பை குர்ஆனின் வழியில் பின்பற்றும் சக இஸ்லாமிய சகோதரர்களை வாழ்த்தி அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். சமுதாய நல்லிணக்க அன்புகளை வரவேற்று ஒற்றுமையோடு இருந்து ஒற்றுமை வலிமை சேர்த்து இந்த நோன்பு திருவிழாவில் ஏக இறைவனை வேண்டி அனைவரும் நல்ல அமைப்பதற்கும் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் நீண்ட ஆய்வோடு அவர்கள் வேண்டியவர்களாக கேட்கப்பட்டு வளங்களோடு வாழ என்னோடு வருகின்றிருக்கின்ற இந்த நல்ல உணவோடு சேர்ந்து வாழ்த்தி நன்றி, வணக்கம். இந்த சிறப்பு இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து சகோதர சமுதாயங்களுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது உலக அளவில் 150 கோடி மக்களால் பின்பற்றக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு முன்பாக இருந்து இந்த இஸ்லாம் என்பது மக்களால் பின்பற்றப்படக்கூடிய மார்க்கமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது.
ஆனால் இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று சொன்னால் 1950ஆம் ஆண்டில் தான் தமிழ் மொழியிலே குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டது. 1950ஆம் ஆண்டு, அதாவது இன்றிலிருந்து 75 ஆண்டுகளுக்கு முன்புதான் குர்ஆன் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்படியானால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாத்தை எதன் அடிப்படையிலே ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், எதன் அடிப்படையிலேயே இஸ்லாத்தை அவர்கள் வாழ்வியல் நெறியாக வாழ்ந்திருப்பார்கள் என்பதனை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகளார் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இந்த தமிழ் மண்ணிலிருந்து சேரமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் இங்கிருந்து புறப்பட்டு மதீனாவிற்கு சென்று முகமது நபி அவர்களை பார்த்து அவருடைய கையை பிடித்து இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். அன்றிலிருந்து இங்கே இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் எப்படி வளர்ந்தது என்பதனை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நவநாகரிக உலகத்திற்கு சொந்தம் என்று கொண்டாடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, அதிலே முதல் தரத்தில் முதல் நாடாக இருப்பது அமெரிக்கா. 1776ஆம் ஆண்டு சுதந்திர பிரகடனத்தை அறிவித்தார்கள். அதுல சுதந்திர தேவி கையில் பிடிச்சிருக்கல, அந்த புத்தகத்தில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசகம், அனைத்து மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டுள்ளனர். அனைத்து மனிதர்களும் சமமாக உள்ளனர் என்று சொல்லல, அனைத்து மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் வாழ்வதற்கும் சுதந்திரத்திற்கும் முழு உரிமை உண்டு என்று அமெரிக்க சுதந்திர பிரகடனம் அந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படத்தில் எழுதியிருக்கிறார். பிரெஞ்சு புரட்சியினுடைய இறுதியிலே 1789ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட பிரெஞ்சு பிரகடனம் என்ன சொல்லுதுன்னா, ஜனநாயகம் மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டும். பிரெஞ்சு பிரகடனம் உறுதிப்படுத்துகிறது. 6ஆம் நூற்றாண்டுல, அதாவது கிறிஸ்து மறைந்து கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பூமிக்கு வந்த நபிகளார் அவர்கள் ஒரு பிரகடனத்தை செய்துவிட்டு செல்கிறார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் இறுதியாக அவருடைய இறப்புக்கு முன்பாக ஒரு ஹஜ் என்று சொல்லக்கூடிய ஹஜ் பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அந்த ஹஜ்ஜில இறுதியாக அவர்கள் பேசுறாங்க. உலக மாநாடு என்று சொல்லக்கூடிய ஒரு மாநாடு மக்காவில் நடக்கும், வருடாவரம் நடக்கும். அந்த மாநாட்டினுடைய இறுதி பேருரை, இன்றைக்கும் உலகத்தில் எத்தனையோ மாநாடுகள் நடக்கிறது. அந்த மாநாட்டில் இறுதியாக அந்த கட்சியினுடைய தலைவர் பேசுவார். அந்த கட்சியினுடைய தலைவர் பேசிவிட்டால் அந்த மாநாடு முடிந்து விட்டது என்று அர்த்தம். இதை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் நபிகள் நாயகம். அந்த மாநாடு கிட்டத்தட்ட 4 நாட்கள் நடைபெறும். இறுதியாக நபிகளார் அவர்கள், முகமது நபி அவர்கள் பேசுறாங்க. அதுதான் இறுதி, அவர்களுக்கும் அதுதான் இறுதி. நபிகள் நாயகம் அவர்கள் சொல்றாங்க, அந்த லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்த கூட்டத்தை பார்த்து, உங்களுடைய இந்த புனிதமான நகரத்தில், மக்காவில் என்று பேசுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய இந்த புனிதமான நகரத்தில், உங்களுடைய இந்த புனிதமான மாதத்தில், உங்களுடைய புனிதமான இந்த நாள் எவ்வளவு முக்கியமானதோ, எவ்வளவு புனிதமானதோ, அதே போல அல்லாஹ் உங்களுடைய உயிர்களையும், உங்களுடைய உடைமைகளையும், உங்களுடைய மானத்தையும், உங்களுடைய மரியாதைகளையும் புனிதமாக்கி இருக்கிறான். ஒருவருடைய மானம் இன்னொருவருக்கு புனிதமானது, ஒருவருடைய உடைமை இன்னொருவருக்கு புனிதமானது. எந்த அளவுக்கு புனிதம் என்று சொன்னால், மக்கா எந்த அளவுக்கு புனிதமானதோ அதே போல புனிதமானது. அந்த ஹஜ்ஜினுடைய நாள் எந்த அளவுக்கு புனிதமானதோ அந்த அளவுக்கு புனிதமானது என்று நபிகள் நாயகம் அவர்கள் அறிவிக்கிறாங்க. பெண்களை நீங்கள் போக பொருளாக, கடை பொருளாக பயன்படுத்தாதீர்கள். பெண்களை நீங்கள் ஹலாலான முறையில் திருமணம் செய்து அவர்களுடைய கருப்பை நீங்கள் அனுபவியுங்கள். உங்களுடைய சொத்தில் வாரிசுகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள். பெண்கள் உங்களுக்கு அமானிதமாக இறைவன் வழங்கி இருக்கிறார். அறியாமை காலத்து படித்திருத்தலை அனைத்தையும் என்னுடைய காலில் போட்டு விதித்து விட்டேன். இனிமேல் யாரேனும் படித்திருக்க வேண்டும் என்று வாளை ஏந்தி கொண்டு அலைந்து கொண்டிருக்காதீர்கள் என்றும் அறிவிக்கிறார்கள். மக்களே, உங்களை இறைவன் ஒரு இறைவன் படைத்தான். உங்களுடைய தந்தை ஒருவர் தான். ஆதம் என்று சொல்லக்கூடிய மனிதர் உங்களுடைய தந்தை ஒருவர் தான். அரேபியர் அல்லாதவரை விட அரேபியவர் எங்களிடத்திலும் மேலானவர் அல்ல. அரேபியர் அல்லாதவர் அரேபியரை விட மேலானவர் அல்ல. கருப்பரை விட வெள்ளையர் மேலானவர் அல்ல. வெள்ளையரை விட கருப்பர் மேலானவர் அல்ல. ஒரு நிமிஷம் பாருங்க. உங்களிடையே
உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் வாழும் வாழ்க்கை முறையும் உங்களுடைய குணத்தாலும் தான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். இதுதான் இறுதி பிரகடனமாக நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லிவிட்டு மறைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இஸ்லாத்தில இன்னொரு சமயம் ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்களே, மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வை திட்டி விடாதீர்கள் என்றார்கள். அல்லாஹ்வை திட்டி விடாதீர்கள் என்றார்கள். அப்போ தோழர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, நாம் எப்படி அல்லாஹ்வை திட்டுவோம்? நீங்கள் உங்களுடைய சகோதர சமுதாயத்தினுடைய தெய்வங்களை திட்டினால் அவர்கள் அல்லாஹ்வை திட்டுவார்கள். எனவே நீங்கள் சகோதர சமுதாயங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை திட்டி விடாதீர்கள் என்றார்கள். Kurang.